வணக்கம் நேயர்களே. இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களை கூர்ந்து கவனிப்போம். அதாவது ஆடி மாதம் 1ஆம் தேதி 17/7/2024 புதன்கிழமை முதல் 3 நாட்கள் சர்வ நதி ரஜஸ்வலை என்று சொல்லுவார்கள். இந்த சர்வ நதி ரஜஸ்வலை என்றால் இக்காலங்களில் நதிகளில் கிருமிகளும் அதிகமான குப்பைகளும் அடித்து வருவதால் 3 நாட்களுக்கு ஆடி மாதத்தில் நதி தீர்த்தத்தில் குளிக்கலாகாது. அதாவது 17/7/2024 முதல் புதன்கிழமை முதல் 3 நாட்களுக்கு மட்டும் நதி தீர்த்தம் கூடாது, ஆறுகளில் குளிக்கக்கூடாது. அதன் பிறகு குளிக்கலாம். ஆடி மாதம் 5ஆம் தேதி 21/7/2024 ஞாயிற்றுக்கிழமை குரு பூர்ணிமா வருகிறது. இந்த குரு பூர்ணிமா என்ன செய்ய வேண்டும் என்றால், யார் செய்ய வேண்டும் என்றால், குழந்தை இல்லாதவர்கள், குழந்தைக்காக தவம் இருப்பவர்கள், குழந்தைக்கு ஏதேனும் குறை இருப்பவர்கள், சில வீடுகளில் ஆண்களுடைய குறை இருப்பவர்கள், சில வீடுகளில் ஆண்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும். பல ஆண்கள் வெகு நாட்களாக துர்மரணங்கள் அடைந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், குருமார்களை தரிசனம் செய்து குருமார்களுக்கு ஏதேனும் தானம் செய்வது, வஸ்திர தானம், அன்னதானம், அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி கொடுப்பது. குரு என்றால் நமக்கு பாடம் கற்பித்த ஆசிரியர்களாக இருக்கட்டும், நமக்கு ஏதேனும் கலைகளை கற்றுக் கொடுத்த நம் முன்னோர்களாக இருக்கட்டும், கோவில் குருக்கள்களாக இருக்கட்டும், நமக்கு முன்னோடியாக இருந்து வழிநடத்துபவர்களாக இருக்கட்டும், வயதுக்கு முதியவர்களாக இருக்கட்டும், ஆன்மீக தலைவர்களாக இருக்கட்டும், இப்படியாக குரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் முதல் கொண்டு அனைவரும் குருக்களை. இவர்களை சந்தித்து ஆசி பெற்று அவர்களுக்கு தேவையான வஸ்திர தானங்கள், காணிக்கைகள், உணவு பதார்த்தங்கள் வாங்கி கொடுப்பதன் மூலியமாக குருவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் நீங்கி குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள், குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள், குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அதுபோல குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். இந்த குரு பூர்ணிமாவில் தரிசிக்க வேண்டிய கோயில் ஸ்தலங்கள், குருஸ்தலம் என்று அழைக்கக்கூடிய திருச்செந்தூர், ஆலங்குடி குரு, சென்னையில் பாடியில் இருக்கக்கூடிய குரு கோயில், இது மாதிரியான குரு அந்தஸ்தை பெறக்கூடிய கோயில்கள் அனைத்தும் போகலாம். பிரம்மபுரீஸ்வரரையும் சந்திக்கலாம், அதுவும் ஒரு வகையில் குருஸ்தலம் தான். அதே போல சித்தர்களுடைய சமாதி, ஜீவ சமாதிகளுக்கு சென்று வழிபடுதல், சித்தர் ஜீவ சமாதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அன்னதானமிடுதல், சித்தர் சமாதிகள் ஏதேனும் குறையோடு இருந்தால் அதை சீர்படுத்தி கொடுத்துதல் போன்ற அனைத்து விதமான காரியங்களும் குரு பூர்ணிமாவுக்கு மிக உகந்ததாக அமையும். ஆகவே இந்த குரு பூர்ணிமாவை நல்ல முறையில் தரிசனம் செய்யுங்கள். ஆடி 13/29/7/2024 திங்கள் ஆடி கிருத்திகை. இன்று முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்து, கணவன் இல்லாத பெண்களுக்கு வஸ்திர தானம், அவர்களுக்கு குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு ஏதேனும் உதவிகள், கன்னி பெண்களுக்கு உங்களால் என்ற உதவிகள், திருமண காரியம் நடக்காமல் இருக்கக்கூடிய கன்னிகளுக்கு உதவுதல், முதிர் கன்னிகளுக்கு வரன் இருந்தால் கூட அதை சொல்லுதல். ஆக மொத்தத்தில் இந்த ஆடி கிருத்திகை என்று பெண்களுக்கு உதவுதல் மிக சிறப்பை தரும். அதுபோல முருகப்பெருமானை வழிபட்ட பிறகு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாள் கோயிலுக்கு தேவையான அர்ச்சனை நைவேத்தியங்களை செய்துவிட்டு பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய லட்சுமியை தரிசனம் செய்து மஞ்சள் பொடி தானம் செய்தால் அன்று ஆடி கிருத்திகை உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். அதுபோல ஆடி மாதம் 22ஆம் தேதி 7/8/2024 புதன்கிழமை
ஆண்டாள் திருவடிப்பூரம் என்று சொல்லுவார்கள். இந்த திருவடிப்பூரம் இன்று ஆண்டாள் பெருமானை தரிசனம் செய்வது மிக சிறப்பு. அதாவது நெடு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய முதிர்கன்னிகள், ஆண்கள் கூட செல்லலாம், தப்பில்லை. பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களும் சென்று தரிசனம் செய்யலாம். ஆண்டாள் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வது, ஆண்டாளுக்கு பணமாலை, அதாவது ரூபா கட்டுகளாலான பணமாலையை செலுத்தலாம். 10 ரூபா 20 ரூபா புது நோட்டு, அதை மாலையாக கட்டி ஆண்டாளுக்கு கொடுக்கலாம். அதே போல் துளசி மாலை மிகவும் உகந்தது. துளசி மாலை ஆண்டாளுக்கு மிகவும் பிடித்தது. துளசி மாலை செலுத்துவதன் மூலியமாக அடுத்த ஆடி திருவடிப்புறத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். சுமங்கலிகளாக இருப்பார்கள். கணவன் உடல்நிலை பிரச்சனையில் சிக்கியிருந்தால் இந்த ஆடி திருவடிப்புறத்திற்கு விரதம் இருந்து ஆண்டாளை தரிசனம் செய்து வந்தால் மிக சிறப்பானதாக அமையும். ஆண்டாள் கோயிலில் இருக்கக்கூடிய கால்நடைகளுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்தல், பசுமாடுகளுக்கு தீவனம் வாங்கி கொடுத்தல் போன்ற நல்ல விஷயங்களை செய்வதன் மூலியமாக கன்னிதோஷம் நீங்கி திருமண பெயர் கிடைக்கும். திருமணமாகாத கன்னிகளுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். வீட்டில் நெடுநாட்களாக இருக்கக்கூடிய முதிர் கன்னிகள் நலம் பெறுவார்கள் இந்த ஆடி திருவடிப்புறத்தை தரிசனம் செய்வதன் மூலியமாக. அடுத்து ஆடி மாதம் 24/9/8/2024 வெள்ளிக்கிழமை நாகபஞ்சமி, கருட பஞ்சமி. இந்த நாகபஞ்சமி, கருட பஞ்சமி மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது பல பேர்களுடைய ஜாதகத்தில் சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம், நாகதோஷம் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய ராகு கேதுக்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாக பஞ்சமியிலும் கருட பஞ்சமியிலும் கண்டிப்பாக தீரும். இந்த காலகட்டங்களில் சர்ப்பதோஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு மாங்கல்ய தோஷம், செவ்வாய் தோஷம், குழந்தை பேர் இல்லாத நிலை, ஆண் வாரிசு இல்லாத நிலைமை, ஆண்கள் வீட்டில் அதிகமாக இல்லாத ஒரு நிலை, இப்படியாக பல குறைகள் இந்த நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கும். சில பேருக்கு குழந்தை ஏற்படுவதற்கு தடையாக ஃபைப்ராய்டு, நீர்க்கட்டி போன்ற நோய்கள் இந்த நாகதோஷத்தால் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த நாகபஞ்சமி அன்று விரதம் இருந்து உளுந்தங்கஞ்சி, அதாவது கருப்பு உளுந்தில் கஞ்சி வைத்து அதை நாகாத்தம்மனுக்கு, புத்துக்கோயில் அம்மனுக்கு, கருமாரி அம்மனுக்கு, சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு நைவேத்தியம் செய்து அதை கோயிலுக்கு வருபவர்களுக்கு கொடுத்து நாகதோஷத்தை கழித்து கொள்வதன் மூலியமாக இந்த நாகதோஷத்தில் இருந்து விடுதலையாக முடியும். அது மட்டுமல்லாமல் நாக சிலைகளை கோயில்களுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலியமாக சர்ப்பதோஷத்தில் இருந்து நீங்கள் விடுதலை அடைய முடியும். நாகராஜா கோயில் என்று அழைக்கக்கூடிய நாகர்கோயிலில் அமர்ந்திருக்கக்கூடிய நாகராஜா கோயில் சென்று வந்தால் சிறப்பை தரும். கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் சென்று வந்தால் சிறப்பை தரும். காளகஸ்தி சென்று வந்தால் சிறப்பை தரும். திருப்பாம்புரம் சென்று வந்தால் சிறப்பை தரும். இப்படியாக நாக சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு சென்று வருவது, நாக சம்பந்தப்பட்ட பூஜைகளை செய்வது, நாகதோஷம் விலக்கிக் கொள்வது, இதை கண்டிப்பாக கடைபிடித்தால் நாகதோஷம் விலகி அந்த குடும்பம் தலைத்தோங்கும். கண்டிப்பாக சர்ப்பங்களையோ விஷ கிருமிகளையோ விஷ ஜந்துக்களையோ இந்த நாட்களில் வீட்டுக்குள் ஏதேனும் தவறி வந்துவிட்டால் அடிக்கக்கூடாது. பூரான் முதற்கொண்டு, குறிப்பாக பூரான் முதற்கொண்டு இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். 9/8/2024 வெள்ளிக்கிழமை நாகபஞ்சமி, கருட பஞ்சமி வருகிறது. கருட தரிசனம் மிக சிறப்பு. கண்டிப்பாக காலையில் எழுந்து காகத்துக்கு சாதம் வைத்து ஏதாவது கருட தரிசனம் கிடைக்கிறதா என்று பாருங்கள். கருட தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பு. சப்போஸ் உங்களால் சேவிக்க முடியலன்னா கோயிலில் போய் கருட சேவை செஞ்சுட்டு வாங்க, ரொம்ப சிறப்பை தரும். அதுபோல் ஆடி மாதம் 31/16/8/2024 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனுடைய ஃபார்மெட் நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வரலட்சுமி பூஜைக்கு எப்படி விரதம் இருக்கணும், எப்படி அன்னைக்கு கடைபிடிக்கணும் அப்படிங்கிற எல்லா விளக்கங்களும்
உங்களுக்கு எல்லா பெண்களுக்கும் ஆல்மோஸ்ட் 100% தெரிஞ்சிருக்கும். அதனால் அந்த வரலட்சுமி விரதத்தை கடைப்பிடிச்சி வஸ்திர தானம் செய்யுங்க. துளசியால் அர்ச்சனை செய்யுங்க. துளசி, வில்வம் இந்த 2ஆல் மகாலட்சுமியை அர்ச்சனை செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்காத செல்வமெல்லாம் கிடைக்கும், அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். ஆகவே இத்தனை விசேஷங்கள் ஆடி மாதத்தில் இருக்கிறது. இந்த ஆடி மாதத்தை போற்றுங்கள். ஆடி மாதம் பெண்களுக்கானது மட்டுமல்ல, குடும்பத்திற்கானது. ஒரு பெண் எந்த விசேஷத்தை எடுத்து செய்கிறாளோ அந்த விசேஷமே அந்த வீட்டினுடைய தோஷம் போக்கி அந்த வீட்டுக்கு லட்சுமி கடாட்சத்தையும் மகுடத்தையும் தருகிறது. ஆகையால் பெண்கள் போற்றக்கூடிய இந்த ஆடி மாதம், ஆடி 18ஆம் தேதி தாலியை கண்டிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள், கயிறு மாற்றிக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு சிறப்பான மாதங்க. இதெல்லாம் பெண்களுக்கு அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம், அனுபவிங்க. அதே போல் ஆடி மாதத்தில் எதை செய்யக்கூடாது, எதை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதத்தில் வீடு குடி போகக்கூடாது, ஆடியில் அடி எடுத்து வைக்கக்கூடாது என்பது பழமொழி. ஆனால் அதே சமயத்தில் ஆடி மாதத்தில் வீடு வேலைகளை செய்யலாம். அதாவது ஆடி மாதத்தில் வாஸ்து நாளே இருக்குது. ஆடி மாதம் 11/27/2024 சனிக்கிழமை வாஸ்து நாட்களே இருக்குது. ஆகையனால தாராளமாக அந்த நாட்களில் நீங்கள் வீட்டுக்கு வந்து ஆடி மாதத்தில் குடி போகக்கூடாது, ஆனால் வீட்டு வேலைகளை செய்யலாம். ரெனிவேஷன் ஒர்க்கு பண்ணலாம், புது வீடு கட்ட ஆரம்பிக்கலாம். வாஸ்து நாளே இருக்குது ஆடி மாதத்தில். ஆடி 11/27/2024 சனிக்கிழமை. வாஸ்து நேரம் காலை 7:48 முதல் 8:24 வரைக்கும் வாஸ்து நேரமே இருக்குது. வாசக்கால் வைக்கிறது, புதுசாக ரெனிவேஷன் ஒர்க்கு பண்ணுறது, வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை கையை எடுக்கிறது, அதே மாதிரி விதைகளை தூவுவது, நிலங்களை பராமரிப்பது, நிலங்களை கிளறியா உழவு உழுது அதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம். அதே மாதிரி சுப காரியங்களை பண்ணலாமான்னு கேட்குறாங்க. சுப காரியங்கள்லாம் திருமண காரியங்களை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. திருமணம் செய்யக்கூடாதுங்க. ஆனால் அதே சமயத்தில் பெண் பார்க்க போகிறது, மாப்பிள்ளை இப்போ சம்மந்தமாக விஷயங்களை பேசிக்கிறது, ஜாதகம் பார்க்குறது, பொருத்தம் பார்த்துக்கிறது, கோயிலில் சந்தித்து பெண்ணு மாப்பிள்ளையை இது பண்ணிக்கிறது, இது மாதிரியான விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக செய்து கொள்ளலாம். இதுக்கெல்லாம் தடை இல்லை. திருமணம் செய்யக்கூடாது. முதலிரவு சாந்தி முகூர்த்தம் போன்ற விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. மற்றபடி இந்த பொண்ணு பார்க்கக்கூடிய படலங்கள், வீடு சம்மந்தப்பட்ட ரெனிவேஷன் ஒர்க்ஸு, வண்டி வாகனம், வண்டி கண்டிப்பாக வாங்கலாம். ஆடி மாதத்தில் வண்டி வாங்கினீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. ஆடி மாதத்தில் வீடு வாங்கினீங்கன்னா வாங்கிக்கிட்டே இருப்பீங்க. நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், வீடு சம்மந்தமான ஒர்க் பண்ணலாம், இது எல்லாமே செய்யலாம். ஆனால் குடி போகக்கூடாது, அவ்வளோதான். ஆகையினால் ஆடி மாதத்தில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைன்னு சொல்லியிருக்குது. அதையும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் ஜோதிடர் விகிநாராயணன், குருஸ்தலம் ஜோதிட நிலையம், வடபழனி, நம்ம சிவன் கோயில், வேங்கீஸ்வரர் சிவன் கோயில் அருகே நமது அலுவலகம் உள்ளது. அனைவரும் வருகை புரிக வேண்டும். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு.